யாரு கிட்ட மோதுறான் அவன்? வெடிகுண்டு ஃபேக்டரிக்கே வெடி வைக்கிறானா? ஒரு காசா 2 காசா? 1 கோடி ரூபா சரக்கு நெருப்பு வச்சிருக்கான். டேய், நான் நஷ்டப்பட்டேன் கஷ்டப்படலடா. பணம் போச்சுனா என் மரியாதை எல்லாம் கை வச்சிருக்கான். அவன் தலையோட வந்திருக்கானா? நீங்க எப்படா அவனுக்கு தெரிஞ்சது? ஆக இங்க வேலாயுதம் பிள்ளை போடுற சோத்தை தின்னுட்டு அங்க போய் எவனோ ஏப்ப விட்டுருக்கான். அப்படித்தானே? அப்படித்தானே? சொல்லுங்க நாய்களா. ஐயா, செத்து போன தியாகி பொன்ராசுக்கு சித்தப்பா வேணுங்க. லாரிக்கு தீ வச்ச ஜீவா பொன்ராசுக்கு தம்பி முறையாகுதுங்க. அதனால பொன்ராசை தவிர வேற யாரும் சொல்லியிருக்க முடியாதுங்க ஐயா. ஆஹா, இப்ப எங்க அவன்? ஐயா, கூட்டு சொல்லிருக்கீங்க. டேய், என்னடா இப்படி அடிச்சிருக்கீங்க? என்ன போய் சந்தேகப்பட்டீங்களா? பணத்துக்காக புரோக்கர் வேலை பார்க்கறவன் தானா? இல்லைன்னு சொல்லல. அதுக்காக எந்த பழிப்பாவத்துக்கு அஞ்சாதவன்னு என்ன தப்பு கணக்கு போட்டுட்டீங்களா? போதும் பொன்ராஜ். டேய், அவனை விட்டுருங்கடா. பொன்ராஜை பத்தி எனக்கு தெரியும்டா. பொன்ராஜ் போ போ. டேய், நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? இப்படி ஒரு டிஸ்கோ கடையை ஆரம்பிச்சு என் கடையை போட்டி கடையா மாத்திட்டீங்களடா. இந்த டிஸ்கோ கடையா நான் கொஞ்ச நாள் போன 5 ஸ்டார் ஹோட்டல் கண்ட்ரோல். ஏய், நம்ம பொண்டாட்டில வர கவனிடா. ஏய், பிளட் ரிலேஷனை பத்தி உங்களுக்கு என்னடா தெரிய போகுது? ராமசாமி முதலோட அண்ணன் மகன் பொன்ராஜ், என் தம்பி ஜீவா. இதை ஆண்டவனே வந்தாலும் மாற்ற முடியாது. ஏய், உங்களுக்கு நான் என்னென்ன துரோகம் பண்ண? என்னை பத்தி இல்லாத பொல்லாத வேலாயுதம் பிள்ளைகிட்ட சொல்லி என் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாரு தெரியுமா? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களேடா. ஏன்டா என்ன எவனுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த ஜீவா குரூப்ல ஒருத்தர் இருப்பானே, பேர் என்ன வாயில மோகன். மோகனு ஆத்தங்கர பக்கத்துல இருக்கிற தோப்புக்குள்ள போயிட்டு இருக்கான். மோகன் கூப்பிடுறேன், என்ன பார்த்து பார்க்காத மாதிரி ஓடிட்டான். இதே என் தம்பி ஜீவாவா இருந்தான்னு வச்சுக்க, ஸ்விம் பண்ணி வந்திருப்பான். என்னாச்சுடா? ஏன் இப்படி ஓடி வர? நீ இருக்கிற வேலாயுத ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பொண்டாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ எங்கனா போங்க, சீக்கிரம் போங்க, போயிடுங்கண்ணே. உங்களை அங்கேயே விட்டு வந்துட்டேன். நீங்க எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் ஓடி போய் எடுத்துட்டு வந்துடுறேன்டா.
ஜீவா, ஜீவா, நம்ம இருந்த இடம் வேற யாருக்கும் தெரியாது, பொன்ராஜை தவிர. 2 நாளைக்கு முன்னாடி மோகனை அவன் பார்த்திருக்கான். ஐயாவோட சாவுக்கு காரணமா இருந்தவங்களோட உப்பை தின்னுகிட்டு இருக்கவன் உனக்கு எப்படி அண்ணனா இருக்க முடியும்? பணத்தாசை காட்டி இந்த ஊரையே வேலாயுதம் பிள்ளைக்கு தாரவாத்துட்டான். தூக்கி வளர்த்த ஐயா இருந்தப்ப கூட அந்த துரோகியால வந்து பார்க்க முடியல. விரோதியை கூட மன்னிச்சிடலாம், ஆனா துரோகியை மன்னிக்கவே கூடாது. கண்ணை குத்திக்கிட்டே இருந்ததுன்னா அது நம்ம விரலா இருந்தா கூட வெட்டி எரிஞ்சிட வேண்டியதான் ஜீவா. இப்ப என்னதான் செய்யணும்னு சொல்றீங்க? பொன்ராஜ் இருக்கிறத விட இல்லாம போறதே நல்லது. வேண்டாம், அப்படிப்பட்டவன் உயிரோட இருக்க வேண்டாம். வேணாம் ஜீவா, இந்த முறை நீ வர வேணாம், நாங்களே போயிட்டு வர்றோம். ஒரு ரூம் இருக்கு, அங்க போயிருவோம். யாராவது ஒருத்தர் ஏனைய பிடிச்சுக்கிட்டா 4 பேருங்க தப்பிச்சு, 5 பேரு சாகிறத விட ஒருத்தர் சாகிறதான் புத்திசாலித்தனம். நான் இருக்கேன்.
நம்மள யார் இருக்குன்றத வழக்கம் போல முடிவு பண்ணிக்குவோம். சீக்கிரம் வா. நான் இருக்கேன் தியாகு. ஏறா, சீக்கிரம் ஏறா. சீக்கிரம் போடா. ஏறு. சீக்கிரம். நேரம் இல்ல, போ. போடா, சீக்கிரம் போடா. சீக்கிரம் போடா, சீக்கிரம். சொல்லுடா. எங்கடா தியாகம், சொல்லுடா. தியாகம் எங்கடா, சொல்லுடா. தியாகம் எங்கடா? சொல்லுடா, தியாகம் எங்கடா? தியாகம் எங்கடா? டேய் சொல்லுடா, தியாகம் எங்கடா? டேய் சொல்லுடா, தியாகம் எங்கடா? தியாகம்! தியாகம்!